ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற திரைப்படம் மலையாள படம். இதுவரை இந்த படத்தை இயக்குனது பார்த்திங்கன்னா அனில் தாமஸ் எழுதி இயக்கிய இதுவரை உண்மை சம்பவங்களை பேசும் ஒரு திரைப்படம். மேலும் கதையை ஒரு ஊடகமாக பயன்படுத்தி பார்வையாளருக்கு தெரிவிக்க முயல்கிறது. இது ஒரு அளவிற்கு படத்தின் கதையை உதவியது மற்றும் தீங்கு விளைவித்தது. கைவிநீர் ஆலையால் வாழ்க்கையில் பல இன்னல்கள் சந்திக்கும் விக்ரமன் நாயர் மற்றும் அவரது குடும்பத்தினர் கதாபாத்திரத்தை மையமாக வைத்து கதை உருவாக்கப்பட்டுள்ளது. கதை அவர்களின் கஷ்டங்களையும் நீதிக்கான கதாநாயகனின் போராட்டத்தையும் பின்தொடர்கிறது. இது ட்ரூ ஈவெண்ட் இதுன்றதால இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹீரோயிசமோ மாஸ் ஃபைட்டு மாஸ் சாங்கு அது மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. ஒரு அமைதியாக போகிற படம். டைரக்டர் என்ன சொல்ல வராரோ அதை வந்து கனகச்சிதமாக கரெக்டாக முடிச்சிருக்காரு. இது வந்து கட்டுப்பாடற்ற குப்பை கொட்டுதால் ஏற்படுற ஒரு பெரிய பெரிய பிரச்சனையை வந்து இந்த படத்தில் வந்து சொல்கிறாங்க. இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா படம் ஸ்லோவாக தான் போவோம். ஆனால் வந்து இந்த கதை வந்து கரெக்டாக அவர் ப்ரொட்டஸ்ட் பண்ணது, பிரச்சனை பண்ணது, அவர் ஏன் அது மாதிரி பிரச்சனை பண்ணுறாரு, பின்னணி விவரங்கள் என்ன அப்படின்றது இந்த படம் வந்து ரொம்ப இதுவாக டீட்டெயிலாக சொல்லுது. இந்த திரைக்கதை வந்து ஒரு தீர்க்க தரிசன தோணியில் இருந்தது. இதில் வந்து நீங்கள் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி ரொம்ப காமெடி ஆக்டர்ஸுங்க வந்து நடிக்கிறது அது மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. இது வந்து அப்படியே ஸ்லோவாக அப்படியே இந்த ஃபஸ்ட்டு வந்து இது பார்த்திங்கன்னா வந்து ஒரு கழிவுநீர் பற்றி தான் எடுக்கிறதுக்காக இருந்திருக்காங்க. அப்புறமா பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனை வந்து இது மாதிரி பிரச்சனையை வந்து முன்னிறுத்தி வைக்கலான்னு எடுத்திருக்காங்க. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா சமூக அக்கறைக்காக எடுக்கப்பட்ட படம் இது. இது வந்து ஒரு என்டர்டெய்னிங் இந்த மாஸ்க்காக இது வந்து ஒரு படம் கிடையாது. இந்த படம் வந்து ஒரு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு உண்மையான தீ விபத்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு இந்த படத்தில் வந்து இது பண்ணுவாங்க. இதுவரை வந்து பார்க்கும்போது இந்த பிரச்சனையை கவனிக்க வேண்டிய அவசரம் நமக்கு அடிக்கடி நினைவுக்கு வரும். ஆனால் இது வந்து யாரும் கேர் எடுத்துக்கிற மாதிரியான ஒரு விஷயம் இல்லை. இது யாரெல்லாம் சால்வ் பண்ணுற மாதிரியான விஷயமும் இது இல்லைன்றது இருக்கும். ஆனால் இந்த படத்தோட வந்து சொல்ல வந்ததை அனில் தாமஸ் வந்து கரெக்டாக வெற்றி பெற்றாரா அப்படின்னு பார்த்தா பர்ஃபெக்டாக வெற்றி பெற்றிருக்காருன்னு தான் அர்த்தம். இந்த படத்தோட முடிவு அது சொல்லும். இது வந்து ஒரு ட்ரூ ஈவெண்ட்ஸை அடிப்படையாக எடுத்த படம்ன்றதால திரைக்கதைக்கான வேகத்தை பற்றி பார்க்காம படத்தோட கருத்து தான் நம்மளுக்கு முக்கியம். சமீபத்தில் வெளியே வந்த ஆடு ஜீவிதம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அது கதையாக பார்த்தா தான் நல்லாயிருக்கு. திரைக்கதையாக படத்தில் பார்க்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் அலுப்பு தான் தட்டுது, அதான் உண்மை. ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த ஸ்டேட்டில் இருக்கவங்க, அதாவது அவங்களாம் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பொதுவாக படமாக தான் பார்க்கணுமே தவிர அவங்களுக்கு இது ஃபேவரட்டா இவங்களுக்கு ஃபேவரட்டா அப்படின்னு நம்ம பார்க்க முடியாது. அப்படி பார்க்கும்போது இதுவரை ஒரு நல்ல திரைப்படம் தான் சொல்லணும். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.